அன்பானவர்களே, இந்த லென்த் நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை. நமக்காக நமக்காக என்ற தலைப்பில் ஒரு மனிதன் ஒரு நாள் அதிகாலை வேளையில் வீட்டு வாசலை விட்டு வெளியே வந்தபோது அவருடைய நாய் அவரை போக விடாமல் தடுத்தது. அவருடைய துணியை பிடித்து இழுத்தது, பின்னால் இழுத்தது. அவரால் போகக்கூடாது என்பதற்காக என்னவெல்லாம் முயற்சி செய்ய முடிந்ததோ அவ்வளவாய் முயற்சி செய்தது. ஆனால் அந்த நாய் ஏன் அப்படி செய்கிறது என்று அந்த மனிதன் அறியாமல் முன்னோக்கி நடந்தார். அப்போது அந்த நாய் அவரை முந்திக்கொண்டு முன்னால் வேகமாய் ஓடிப்போய் சில அடி தூரத்தில் ஒரு பெரிய கருநாகத்தோடு பயங்கரமாய் சண்டையிட்டு கடித்தது. அந்த கருநாகம் அந்த நாயை பல இடங்களில் கொத்தினாலும் அந்த வலியை தாங்கிக் கொண்டு, அந்த வேதனையை தாங்கிக் கொண்டு, அந்த கருநாகம் அந்த மனிதனை கொத்த விடாமல் தடுத்தது. நாய்க்கும் கருநாகத்துக்கும் பயங்கரமான சண்டை. முடிவிலே கருநாகம் செத்து விழுந்தது. அந்த நாயோ இரத்த பெருக்குடன் அந்த மனிதனின் காலை சுட்டி சுட்டி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்தது, மரித்தது. அந்த நாயை அந்த மனிதன் தூக்கி எடுத்தார். அவர் சிறு பிள்ளை போல கதறி அழுந்தார். எனக்காக அல்லவா இது மரித்தது, எனக்காக அல்லவா இது இரத்தம் சிந்தினது, எனக்காக அல்லவா இது ஜீவனை விட்டது என்று சொல்லி அவருடைய உள்ளம் தேம்பினது. அன்பானவர்களே, சிலுவை நோக்கி பார்க்கிறோம். அவரது காயங்களையும் இரத்த பெருவெள்ளத்தையும் காண்கிறோம். எனக்காக அல்லவா, இந்த பாவிக்காக அல்லவா, எனக்காக வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்குவதற்காக அல்லவா என்று நம் உள்ளம் தேம்புகிறது. நம்முடைய ஸ்தானத்தில் அவர் மரித்ததினால் அந்த நேசம், அந்த பாசம், அந்த அன்பு, அந்த காருண்யம் நம் உள்ளத்தை பொங்க செய்கிறது. எசாயா 53:5 சொல்லுகின்றது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததென்று. தெய்வத்தானே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்.